வல்லவரே என் பிரியம் நீரே, சர்வ சேனைகளின் கர்த்தரே, ஜீவ அப்பம் நீரே, மனவாளன் நீரே, அன்பின் இயேசுவே நீர் மாத்திரமே. ஜீசஸ் ஹல்லேலூயா. எல்லாரும் முழங்கால் படியிட்டு இந்த மாதத்தின் முதல் நாள் ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக, இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மை நடத்தும்படியாக, கடந்த மாதங்களில் எல்லாம் கர்த்தருடைய கிருபை நம்மை காத்து சுகப்படுத்தி பாதுகாத்து நடத்தினார். அதை எண்ணினவர்களாக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் என்று சொல்லி, ஆண்டவரே நீர் எங்களை நடத்தி வந்த பாதைகள் அதிசயமானவைகள் தகப்பனே, அதிசயமானவைகள் தகப்பனே. ஹல்லேலூயா. 7 மாதங்கள் கர்த்தர் காத்திருக்கிறார். 8வது மாதத்தை கர்த்தர் காண கிருபை தந்திருக்கிறார். அதை உணர்ந்தவர்களாக ஆண்டவரே உம்மை நேசிப்போம் தகப்பனே, ஆண்டவரே உம்மை நேசிப்போம் தகப்பனே. இந்த மாதமும் உம்மை நாங்கள் நேசிப்போம் தகப்பனே. எங்கள் வாழ்நாள் முழுவதும் நாங்கள் உம்மை நேசிப்போம் என்று சொல்லி உம்மை நேசிப்பே 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 இயேசுவே. உம்மை நேசிப்பே 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 இயேசுவே. செலுத்துவோம். எங்கள் வாழ்நாள் முழுவதும் உமக்கே ஆராதனை. நேசிப்பே 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 இயேசுவே. சொல்லுங்க நேசிப்பே 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 இயேசுவே. பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை ஸ்தோத்திரிப்போம்.
ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த 7 மாதங்கள் கர்த்தர் கிருபையாய் நம்மை காத்து நடத்தி 8ஆம் மாதத்தை காண கிருபை செய்தபடினாலே கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நல்ல பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். நாளுடைய ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு பகுதியும் கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்வீராக. ஆரம்பம் முதல் முடிவு வரை கர்த்தர் எங்களை ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. நாங்கள் ஜெபிக்கிறோம், எங்களோடு கூட கர்த்தர் பேசுவீராக. நல்ல வாக்குத்தத்தங்களை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்து எங்களை நடத்துவீராக. உம்முடைய ஆசீர்வாதங்களை இந்த மாதங்களிலே நாங்கள் சுதந்திரத்துக் கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யுங்க. தாமதிக்கிற நன்மைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்க. ஆராதனை முழுவதும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். உட்காருவோம். நம்ம அனைவரும் தெரிந்த பாடல் கிருபையால் நிலை நிற்கிறோம். உண்மையாலுமே கிருபையால் தான் நாம் நிலை நிற்கிறோம். காரணம், இந்த 7 மாதங்களும் பார்க்கும் பொழுது முதல் 2 மாதங்கள் நல்லா இருந்துச்சு. 3ஆம் மாதத்திலிருந்து இந்த கொரோனா வைரஸ், இந்த COVID-19 வைரஸ் உலகத்தை ஆட்டி படைச்சிருச்சு. ஆனாலும் நாமும் நிற்பதும் நிர்மூலமாக இருப்பதும் கர்த்தருடைய கிருபை மாத்திரமே. அல்லேலூயா. அந்த கிருபையை எண்ணினவர்களாக உணர்ந்து சொல்லுவோம், கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம் என்று சொல்லி. கிருபையால் நிலை நிற்கின்றோம், தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம். கிருபையால் நிலை நிற்கின்றோம், தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம். கிருபை 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 ஆமென். கிருபை 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 கிருபையால் கிருபையால் நிலை நிற்கின்றோம், தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம். ஆமென். கிருபையால் நிலை நிற்கின்றோம், தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம். பெயர் சொல்லி அழைத்ததும் உங்க கிருபை, பெரியவனாக்கியதும் உங்க கிருபை. பெயர் சொல்லி அழைத்ததும் உங்க கிருபை, பெரியவனாக்கியதும் உங்க கிருபை. கிருபை 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 ஓ கிருபை 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 கிருபையால் கிருபையால் நிலை நிற்கின்றோம், தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம். கிருபையால் நிலை நிற்கின்றோம். ஆமென். உம் கிருபையால் நிலை நிற்கின்றோம். வல்லமை அளித்தது, வல்லமையை அளித்ததும் உங்க கிருபை. எனக்கு வாரங்களை கொடுத்ததும் உங்க கிருபை. வல்லமையை அளித்ததும் உங்க கிருபை, வரங்களை கொடுத்ததும் உங்க கிருபை. கிருபை 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 ஓ கிருபை கிருபை ஆமென். கிருபை கிருபை கிருபையால் கிருபையால் நிலை நிற்கின்றோம். ஆமென். உன் கிருபையால் நிலை நிற்கின்றோம். ஓ கிருபையால் நிலை நிற்கின்றோம். ஆமென். நீதிமானை மாற்றியதும் உங்க கிருபை, நித்தியத்தில் சேர்ப்பதும் உங்க கிருபை. நீதிமானை மாற்றியதும் உங்க கிருபை, நித்தியத்தில் சேர்ப்பதும் உங்க கிருபை. கிருபை ஓ கிருபை 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 ஓ கிருபை 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 கிருபையால் கிருபையால் நிலை நிற்கின்றோம், தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம். கிருபையால் நிலை நிற்கின்றோம். நான் வாழ்வது என்று சொல்லுவோம். நான் வாழ்வது உன் கிருபையே, நான் நிற்பது உன் கிருபையே. நான் வாழ்வது உன் கிருபையே, நான் நிற்பது உன் கிருபையே. நான் வாழ்வது நான் நிற்பது கிருபையே. நான் வாழ்வது ஓ சரணா நான் நிற்பது கிருபையே. கிருபை 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 ஓ கிருபை கிருபை
நிற்கின்றோம். தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம். ஆமென். கிருபையால் நிலை நிற்கின்றோம். தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம். கிருபையால் கிருபையால் நிலை நிற்கின்றோம். தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம். ஆமென். கிருபையால் நிலை நிற்கின்றோம். தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம். நல்ல கரங்களை தட்டி அந்த கிருபை எண்ணினவர்களாக ஹல்லேலூயா. நாம் நிற்பதும் நிர்மூலமாக இருப்பதும் அவருடைய சுத்த கிருபையே. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவருடைய கிருபை காலைதோறும் புதிதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. புதிய கிருபைக்காக கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? புதிய கிருபை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஆமென். அப்படியே முழங்கால் படியிட்டு சில காரியங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். முதலாவதாக கர்த்தர் நம்மை கிருபையால் காத்திருக்கிறார். ஒரு 2 நிமிஷம் நல்ல சத்தத்தை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிக்க போகிறோம். நீங்கள் வீடுகளிலே அப்படி கர்த்தரை ஸ்தோத்திரிக்க ஆரம்பிங்க பார்க்கலாம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுராஜா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை ஜீவனோடு காத்துக்கொண்ட கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். எந்த தீங்கும் எங்களை அணுகாதபடிக்கு எங்களை வேலியடித்து பாதுகாத்தபடினால் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய இருதயம் உம்மை நினைத்து உம்மை துதித்து உம்மை ஸ்தோத்திரிக்க கிருபை செய்தபடினாலே உம்மை துதிக்கிறோம் என்று சொல்லி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நாம் வெளியே போனோம், நம்முடைய பிரயாணங்களில் கர்த்தர் பாதுகாத்தார். அதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உலகமே ஷட் டவுன், லாக்டவுன்ல இருந்துச்சு. ஆனாலும் கர்த்தர் கிருபையாய் நம்மை போஷித்து நடத்தினார். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆச்சரியமாய் கர்த்தர் வாசலை திறந்து நமக்கு உதவி செய்கிற ஜனங்களை கர்த்தர் எழுப்பி இருக்கிறார். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எத்தனையோ பலவீனங்கள் இருந்தாலும் பலவீனங்கள் எல்லாம் கர்த்தர் மாற பண்ணியிருக்கிறார். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. வசனம் வாசிக்கிறோம் தெசலோனிக்கேயர் புஸ்தகத்திலே, எல்லா நிலைமையிலும் கர்த்தரை ஸ்தோத்திரிக்க வேண்டும் என்பதே நம்மை குறித்த கர்த்தருடைய சித்தமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிங்க பார்க்கலாம். ஆண்டவரே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்கு செய்த நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம். எங்களை நடத்தி வந்தபடினாலே ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை வாழ வைத்தபடினாலே ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை ஜீவனோடு வைத்தபடினால் ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய இரக்கத்திற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய தயவுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம். எங்களை ஆச்சரியமாய் நடத்தி வந்தீங்க ஆண்டவரே. உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் பாதைகளிலே கர்த்தர் எங்களுக்கு முன்பாக சென்று கோணலானவைகளை நேராக்கி, கரடானவைகளை சமமாக்கி, மேடுகளை தாழ்த்தி, பள்ளங்களை நிரப்பி எங்களை நேர்வழியிலே நடத்தி வந்தீரே. உமக்கு ஸ்தோத்திரம். சொல்லுங்க ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. செய்த நன்மைகளை நினைத்துமே நாங்கள் துதிக்கிறோம். பாராட்டின கிருபைகளுக்காக நன்றி. எங்கள் ஜெபத்தை கேட்டு எங்களுடைய ஸ்தோத்திர பலிகளை கர்த்தர் அங்கீகரித்தபடினாலே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை நடத்தி வந்தபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை நன்றி நிறைந்த உள்ளத்தோடு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நன்றி பலி பீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். நன்றி தகப்பனே நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே நன்மை செய்தீரே. பார்க்கும் கண்களை தந்தீரையா, பாடும் உதடுகளை தந்தீரையா. பார்க்கும் கண்களை தந்தீரையா, பாடும் உதடுகளை தந்தீரையா. உழைக்கும் கரங்களை தந்தீரையா, ஓடும் கால்களை தந்தீரையா. உழைக்கும் கரங்களை தந்தீரையா, ஓடும் கால்களை தந்தீரையா. நன்றி தகப்பனே நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே நன்மை செய்தீரே. நல்ல கரங்களை தட்டி நன்றி ஆண்டவரே. ஆமென். அடுத்தபடியாக ஆண்டவரே எங்கள் பாவங்களை மன்னிப்பீராக. பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்வது மாத்திரமல்ல, அதை விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான்.
ஆண்டவரே நாங்கள் பாவம் செய்திருக்கிறோம், உமக்கு விரோதமாக துரோகம் செய்திருக்கிறோம். ஆண்டவரே எங்கள் பாவங்களை மன்னிங்க என்று சொல்லி கேளுங்க. அவர் மன்னிக்க தயவு பெறுத தேவனாக இருக்கிறார். ஆண்டவரே எங்கள் பாவங்களை நாங்கள் அறிக்கை செய்வது மாத்திரமல்ல, கடந்த மாதங்களிலே நாங்கள் செய்த பாவங்களை கர்த்தர் எங்களுக்கு மன்னிப்பீராக என்று சொல்லி ஆண்டவரே அறிக்கை செய்வது மாத்திரமல்ல, அதை விட்டு விடுகிறோம். கர்த்தர் எங்களுக்கு இறங்குவீராகப்பா. கேளுங்க ஆண்டவரை பார்த்து. பேச்சினாலே பார்வையினாலே எங்கள் சிந்தைகள், நாங்கள் செய்த கிரியைகள், இவைகளின் மூலமாய் ஆண்டவர் உங்களுக்கு விரோதமாய் நாங்கள் பேசின வார்த்தைகள், இவைகள் மூலமாய் நாங்கள் உங்களுக்கு விரோதமாய் செய்த கிரியைகளை கர்த்தர் எங்களுக்கு மன்னிப்பீராக. எங்களை பரிசுத்தப்படுத்துங்க ராஜா. பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிப்பது கூடாத காரியம் அல்லவோ ராஜா. தேவனை தரிசிக்க முடியலன்னா ஆண்டவரே நாங்கள் வெட்கப்பட்டு போவோம் என்று வேதம் சொல்லுகிறதே தகப்பனே. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை என்று வாசிக்கிறோம். ஆண்டவரே நாங்கள் பாவத்தை அறிக்கை செய்யாமல் அதை விட்டு விடாமல் இருப்போம்னா எங்களால் உம்மை தரிசிக்க முடியாது, உம்முடைய முகத்தை பார்க்க முடியாது, எங்களுக்கு வெட்கம் வந்து விடும் அல்லவோ. நாங்கள் தயவாய் கேட்கிறோம், எங்கள் பாவங்களை மன்னிப்பீராக. அவைகளை விட்டுவிட கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக. எங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஜெபம் பண்ணுங்க, தனிப்பட்ட விதமாக ஜெபம் பண்ணுங்க. எங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, எங்கள் பாவங்களை மன்னிப்பீராக, எங்கள் பாவங்களை மன்னிப்பீராக. எங்கள் குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம், எங்கள் குடும்பத்துடைய பாவத்தை மன்னிங்க. நாங்கள் குடும்ப ஜெபம் பண்ணாமல் விட்டுருப்போம் ஆண்டவர், குடும்பமாய் உம்மை நினைக்காமல் விட்டுருப்போம். எங்களை மன்னிப்பீராக, எங்களை மன்னிப்பீராக. தயவாய் ஆண்டவரே உம்மிடத்தில் உமக்கு பயப்படும்படி உம்மிடத்தில் மன்னிப்பு உண்டு அல்லவோ தகப்பனே. பயபக்தியோடு உம்மிடத்தில் மன்னிப்பு கேட்கிறோம். அப்பா எங்கள் பாவங்களை மன்னிங்க, எங்கள் குடும்பத்தை மன்னிங்க. எங்கள் தனிப்பட்ட விதத்தில் ஜெபம் பண்றோம், எங்களை மன்னிப்பீராக, எங்களை பரிசுத்தப்படுத்துவீராக. எங்கள் பாவங்களார எங்களை கழுவுவீராக. வெளியேற பெற்ற ரத்தத்தை எங்களுக்காக சிந்தினீரே, அந்த ரத்தத்தினாலே கர்த்தர் எங்களை கழுவி சுத்தப்படுத்துவீராக, எங்களை சுத்தமாக்குவீராக. எங்களை பரிசுத்தப்படுத்துங்க தகப்பனே. ரிபாலாபோ ஷபாலாபரபா. பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மேல் இறங்குவீராக, எங்களை பரிசுத்தப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். விலையேற பெற்ற உம் இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீ, விலையேற பெற்ற உம் இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீ. ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீ. ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீ. சொல்லுங்க ஆராதனை, 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 ஆராதனை. என் நண்பரேசுக்கே, என் நண்பரேசுக்கே. உமக்கே ஆராதனை தகப்பனே. அடுத்த ஜெபம் பண்ண போற ஆண்டவரே, இந்த மாதத்தில் எங்களை நடத்துவீராக, எங்களை ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய நன்மைகளை சுதந்திரத்துக் கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக. ஆண்டவரே, இத்தனை நாட்கள் நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாமல் தடையாயிருக்கிற நன்மைகளை இந்த மாதத்திலே சுதந்திரத்துக் கொள்ள கர்த்தாவே எங்களுக்கு கிருபை பாராட்டுங்கப்பா. எங்கள் குறைவுகளெல்லாம் மாறுவதாக, எங்களுடைய தரித்திரம் மாறுவதாக, எங்கள் குடும்பத்துடைய கடன் பிரச்சனை மாறுவதாக. ஆண்டவரே, நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். எங்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு கர்த்தர் எங்களை தாங்குவீராகப்பா. கேளுங்க ஆண்டவரே, எங்களை தாங்குவீராக, எங்களை நடத்துவீராக, எங்களை பலப்படுத்துவீராக. எங்கள் கைகளின் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. நிறைவாய் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். ஒரு காரியத்தை செய்ய போகிறோம். 2 கரங்களை உயர்த்தி கேளுங்க. ஆண்டவரே, எங்களுக்கு இறங்குவீராக. இயேசுவே, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இறங்குவீராக. எங்கள் குறைவுகளை மாற பண்ணுகிற தேவனே, எங்களுக்கு இறங்குவீராக.
எங்கள் தேவைகளை சந்திக்கிற தேவனே எங்களுக்கு இறங்குவீராக. யெகோவா ஈரே எங்களுக்கு இறங்குவீராக. எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவனே எங்களுக்கு இறங்குவீராக. எங்கள் தேவைகளை கர்த்தர் சந்திப்பீராக. எங்கள் தேவைகளை கர்த்தர் சந்திப்பீராக. எங்கள் குறைவுகள் மாறட்டும், எங்கள் குறைவுகள் மாறட்டும் என்று ஜெபிக்கிறோம். சபையார ஆசீர்வதிங்கப்பா. குறைவுகளை காணாதபடிக்கு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நிறைவை காண கர்த்தர் கிருபை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். யெகோவா ஈராய் வெளிப்பட்ட என் தேவன் எல்லாம் பார்த்து டிக்ளேர் பண்ணுங்க. யெகோவா ஈராய் வெளிப்பட்ட என் தேவன் எல்லாம் பார்த்து கொள்வீர். யோர்தானை பின்னிட்டு திரும்ப செய்த என் தேவன் எல்லாம் பார்த்து கொள்வீர். யோர்தானை பின்னிட்டு திரும்ப செய்த என் தேவன் எல்லாம் பார்த்து கொள்வீர். என் தேவனே என் இயேசுவே நீரெல்லாம் பார்த்து. Let it be a declaration of praise. என் இயேசுவே நீரெல்லாம் பார்த்து கொள்வீர். Hallelujah, 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 hallelujah. நல்ல கரங்களை தட்டி ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நல்ல வாக்குத்தத்தத்தை கொண்டு கர்த்தர் நம்முடைய பாஸ்டர் மூலம் நம்மோடு பேசுவாராக. ஆமென், ஆமென், ஆமென். Praise the Lord. Hallelujah. சத்தமாலையில் சொல்லுங்களேன். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இயேசு நாமத்தாலே உங்களை வாழ்த்துகிறேன். தேவ கிருபை எங்களோடு கூட இருப்பதாக, தேவ சமாதானம் உங்களோடு இருப்பதாக, தேவனுடைய ஆசீர்வாதமும் உங்களோடு கூடவே இருப்பதாக. கடந்த 7 மாதங்கள் கர்த்தர் கிருபையாய் நம்மை காத்தார். இந்த 8ஆம் மாதத்தை காணும்படியாக அவர் பாராட்டின கிருபைக்காக அவருக்கே துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. கடந்த 7 மாதங்களிலே அநேக வாக்குத்தத்தங்களை கர்த்தர் நமக்கு தந்தது மாத்திரமில்லை, அந்த வாக்குத்தத்தங்களை கர்த்தர் நிறைவேற்றினார் என்று விசுவாசிக்கிறேன். எங்களுடைய வாழ்க்கையில் அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற நம்முடைய வாழ்க்கை நிச்சயமாக அந்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவாராக. இந்த மாதத்துக்கு என்று கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை நாம் கொஞ்சம் தியானித்து ஜெபித்து இந்த கூட்டத்தை விசுவாசத்தும் நம்பிக்கையோடு முடிக்க போகிறோம். நீங்கள் அறிந்த நல்ல ஒரு வசனம் தான் அது. அந்த வசனத்து ஒரு பகுதி கர்த்தர் மாதத்துக்கு என்று நமக்கு வாக்குத்தத்தமாக அவர் கொடுத்திருக்கிறார். சங்கீத புஸ்தகத்தில் 55ஆம் சங்கீதம் 22ஆம் வசனம். சங்கீத புஸ்தகத்திலே 55ஆம் சங்கீதம் 22ஆம் வசனம். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார் என்றுதான நல்லொரு வசனம் காணப்படுகிறது. இந்த வசனத்தை ஒரு பகுதி இந்த மாதத்துக்கு கர்த்தர் வாக்குத்தத்தமாக கொடுப்பாராக. அதனொன்றால் அவர் உன்னை ஆதரிப்பார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அவர் உங்களை ஆதரிப்பார். ஆமென் சொல்லுங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் உங்களை ஆதரிப்பார். அருமையான தேவஜனமே, இந்த நாட்களே நமக்கு ஆதரவு என்பது மிக மிக அவசியமாக காணப்படுகிறது. உலகம் முழுதும் இந்த லாக்டவுன் கொரோனா நிமித்தமாக, கோவிட்-19 நிமித்தமாக லாக்டவுனில் காணப்படும் பொழுது அநேக குடும்பங்களிலே ஆதரவில்லாத ஒரு சூழ்நிலை, அநேக வியாபாரங்களிலே, அநேக வாழ்க்கையிலே ஆதரவில்லாத ஒரு சூழ்நிலை. ஆனாலும் ஒரு காரியத்தை நம்ம ஒருபோதும் மறக்கக்கூடாது. அது என்றால் இஸ்ரவேலுக்கும் எகிப்துக்கும் வித்தியாசம் காண்பிக்கிற தேவன். அல்லேலூயா சொல்லுங்களேன். என்னதான் எகிப்தில் ஒரு ஆதரவு கோல் இல்லாத நிலைமை காணப்பட்டாலும் இஸ்ரவேலாய் நாம் காணப்படும் பொழுது நிச்சயமாய் கர்த்தர் நம்மை ஆதரிப்பார். அல்லேலூயா. இப்படி சொல்கிற ஒருவேளை இந்த புதிய மாதத்தில், இந்த 8ஆவது மாதத்தில் கடந்த நாட்கள்லாம் ஆதரவு இல்லாமல் காணப்படுகிறேன் என்று கலங்கியிருப்பில் என்றால், நீங்கள் விசுவாசிங்க. இந்த 8ஆம் மாதத்தில் உங்களை நன்மை செய்து, உங்களை உதவி செய்து, உங்களை ஆசீர்வதித்து, உங்களோட தேவையெல்லாம் சந்தித்து கர்த்தர் உங்களை ஆதரிப்பாராக. அல்லேலூயா. ஓகே, இந்த வாக்குத்தத்தத்தை பெறுவது எந்த சூழ்நிலை சங்கீதக்காரர் எழுதினான்னா சுருக்கமாக 1-2 வார்த்தையில் அந்த சம்பவத்தை சொல்ல விரும்புகிறேன். பிராக்கெட்டில் வாசிக்கிறோம். நிகனோத்தில் வாசிக்க தாவீது பாடி ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கிட்ட மஸ்கீல் என்னும் சங்கீதம் என்று போடப்பட்டிருக்கிறது.
இது எந்த சூழ்நிலை என்று வேத பண்ணி சொல்லுறார் என்றால், தாவீது தன்னுடைய மகனை அப்சலோமுக்கு பயந்து அவன் ஓடி வரும் பொழுது, அந்த அப்சலோமோடு கூட யார் இருக்கிறா, அகித்தோப்பேல் என்கிறதான ஒரு ஆலோசனைக்காரன் அவனுக்கு அநேக ஆலோசனை சொல்லி கொண்டு வருகிறான். இவர் 2 பேரின் மத்தியிலே அந்த தாவீது அந்த சூழ்நிலையில் காணப்பட்ட பொழுது அவன் பாடின சங்கீதம் என்பதாக வேத பண்டிதர்கள் சொல்கிறார்கள். அப்போ அந்த சூழ்நிலை தாவீது சொல்றாரு அவர் ஆதரிப்பார் என்பதாக. கடந்த வசனம் வாசிக்கும் பொழுது பல சூழ்நிலை சொல்லிவிட்டு இந்த சூழ்நிலை தன்னோடு கூட இருக்க ஜனங்களை பார்த்து சொல்லுவதாக நம்ம எடுத்துக்கொள்ளும். ஜனங்கள் சோர்ந்து போயிருக்கிறாங்க, அப்சலோம் என்ன செய்வான் என்று கலங்கி இருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையிலே தாவீது ஜனலப்பா சொல்றாரு, கர்த்தர் மேல உங்க பாரத்தை வச்சிருங்க, அவர் உங்களை ஆதரிப்பாரு, நாம் நீதியா இருப்போம், நிச்சயமா நம்முடைய ஒருபோதும் வினமன மாட்டாரமா தள்ளாட ஓட்டார் என்பதாக. பின் சங்கீதத்தில் இந்த வசனத்தை வாசி முன்னதாக தாவீதுக்கும் ஜனங்களுக்கும் சரித்திரம் நமக்கு தெரியும். ஆதரவு கிடைத்தது, அப்சலோம் கொல்லப்பட்டான், அகித்தோப்பேல் அவன் தன்னைத்தானே மாய்த்து கொண்டான். பின்பு தாவீது மறுபடியும் தேசத்திலே அவன் ராஜாவை மாறின சரித்திரம் நமக்கு தெரியும். கர்த்தர் தாவீதுக்கு ஆதரவு செய்தார். அது முன்னதாக ஒரு 4 சம்பவங்களை இந்த ஆதரவு பெறுவதற்கு என்ன காரணம் என்று சுருக்கமாய் பார்த்து நம்ம முடிக்க போகிறோம். முதலாவதாக ஏன் இந்த ஆதரவா 54 சங்கீதத்தில் 14 வசனம் சொல்கிறான் பாருங்க. ஏன் எனக்கு ஆதரவு கிடைத்தது, நாம் ஒருமித்து இன்பமான ஆலோசனை பண்ணி கூட்டத்தோட தேவாலயத்துக்கு போனோம். அல்லேலூயா, சத்தமா அல்லேலூயா. கடந்த 2 வாரங்களிலே சிறையிருப்பு ஏன் வந்தது இஸ்ரவேல் ஜனத்துக்கு என்றும், அவர் தேவனுடைய ஆலயத்தை அலைச்சம் பண்ணினார்கள் என்றும், அவர் தேவனுடைய ஆலயத்தை நேசித்த பிறகு அவருடைய சிறையிருப்பு மாறிற்று என்பதாகவும், கடந்த வாரத்தில் சங்கீதக்காரர் தாவீது தேவனுடைய ஆலயத்து மேலே எவ்வளோ வாஞ்சோன்னு காணப்பட இந்த செய்தி நீங்கள் கேட்டீங்க. இங்கே தாவீது சொல்கிறான் பாருங்க, ஏன் தெரியுமா எனக்கு கர்த்தர் ஆதரவாக இருந்தார் என்றால் நான் ஆலயத்து போகிற மனுஷனாய் காணப்பட்டேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். அழகாக சொல்கிறாரு, கூட்டத்தோடு தேவாலயத்துக்கு போகலாம் என்று போனோம். அல்லேலூயா. அப்போ அருமையான தேவ ஜனமே, ஆலயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குற மனுஷன், ஆலயத்து போகிற மனுஷன், ஆலயத்து ஆயில் உத்தரவு கொடுக்குற மனுஷனுக்கு, ஆலயத்து போகிற மனுஷனுக்கு, ஆலயத்தை நேசிக்கிற மனுஷனுக்கு, தேவாலயத்தில் வாஞ்சுள்ள மனுஷனுக்கு நிச்சயமாய் இக்கட்டு வேளையிலே உபத்திர வேளையிலே கர்த்தர் ஆதரவை கட்டளையிடுவார். அல்லேலூயா. எப்படியாவது கட்டளையிடுவார். அல்லேலூயா சொல்லுங்களேன். எப்படியாவது கர்த்தர் கட்டளையிடுவார். எசேக்கியா ராஜாவின் வாழ்க்கையில கவனிங்க, அவன் அவ்வளோ பெரிய நெருக்கம் வந்தது, கடைசி தப்பிக்கே வழி இல்லை. அவன் கடைசி செய்த யுக்தி அல்ல ஆலோசனை என்ன, தேவனுடைய ஆலயத்துக்கு போகிறான். அவன் தேவனுடைய ஆலயத்துக்கு போன பிறகு நடந்த சம்பவம் என்ன, கர்த்தர் அவனுக்காக ஒரு தூதரை அனுப்பி ஒரே ராத்திரிலே 1,80,000 அசைர் நிறுவனமாக்கினார்கள். இஸ்ரவேல் ராஜ்யம் பின்பு ஸ்தாபிக்கப்பட்டது. அது ஸ்திரமாய் காணப்பட்டது. நமக்கு தெரியும். அதற்கு முன்னது அண்ணால் நமக்கு தெரியும். அண்ணோட வாழ்க்கையில குழந்தை பாக்கியல வேதனைப்பட்டா, அது பிணி நாளாலே அவரோட சக்கரத்தை ரொம்ப வேதனைப்படுறா. நடந்த காரியம் என்ன, அண்ணால் என்றைக்கு ஆலயத்துக்கு போனாலோ, அங்கே ஆலயத்தை இருதயத்தை ஊற்றிவிட்டாலோ, அன்பிடம் நடந்த காரியம் என்னவென்றால் அவரோட வாழ்க்கையிலே அந்த துக்கம் பின்பு வரவில்லை. வேத தெளிவாக வாசிக்கிறோம். அதன் பின்பு அண்ணால் துக்கமுகமாக இருக்கவில்லை. அல்லேலே சொல்லுங்களேன், சத்தமா இல்லைன்னு சொல்லுங்களேன். அப்போ தேவஜனமே, இந்த வாக்குத்தத்தம் நமக்கு நிறைவேற வேண்டும் என்றால் மறந்துடாதுங்க, தேவனுடைய ஆலயத்துக்கு போங்க, தேவனுடைய ஆலயத்துக்கு திறந்த பிறகு தவறாமல் வாங்க, தேவனுடைய ஆலயத்தை நேசிங்க, கர்த்தர் உங்களை ஆதரிப்பார். அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமா இல்லைன்னு சொல்லுங்களேன். ஒன்று. இரண்டாவதாக அது 55 சங்கீதத்தில் 16 வசனம் வாசிக்கிறோம். நானோ தேவனை நோக்கி கூப்பிடுவேன், கர்த்தர் என்னை ரட்சிப்பார். அல்லேலூயா. ஒன்று ஆலயத்து போங்க, ரெண்டாவது மறந்துடாதீங்க, தேவனை நோக்கி கூப்பிடுங்க. நீங்க அன்னால் சும்மா ஆலயத்து போய் உட்கார்ந்துருக்கவில்லை, தன் இருதயத்தை ஊற்றி விட்டால். எசேக்கியா ஆலயத்து போய் சும்மா உட்கார்ந்துருக்கவில்லை, தன் காரியத்தை கர்த்தரிடத்தில் அபயமிட்டு சொல்கிறான் அவன். தேவஜனமே, இந்த லாக்டவுன் நாட்களில் சுமார் 125 நாட்கள் காணப்பட்டு நமக்கு கடந்து போய்விட்டது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த 125 நாட்கள் எவ்வளோ ஜெபம் பண்ணீங்க நீங்க? ஒரு நாள் 24 மணி நேரம் கர்த்தர் கொடுத்திருந்தார் அல்லவா? 24 மணி நேரத்தில் கர்த்தருக்கென்று எவ்வளவு செலவிட்டீர்கள்? அன்னு சொல்றாரு, 1 மணி நேரமாவது என்று மினிமம் குறைந்தபட்சம் சொல்லுகிறார். இந்த 125 நாட்கள் எவ்வளவு நேரம் தேவ சமூகத்தில் தேவனை நோக்கி கூப்பிட்டீர்கள் என்று யோசித்து பாருங்க. நீங்க கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். அருமையான தேவஜனமே, அருமையான சங்கீதக்காரன் சொல்றாரு, நானோ. அப்ப என்ன அர்த்தம்?
எனக்கு அப்சலோம் விரோதமாக இருந்தான். அவனை ஆலோசனை சொல்ல அகித்தோப்பேல் அவனுக்கு ஆலோசனைக்காரனாய் இருந்தான். ஆனாலும் நானோ கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். நெருக்கத்து வேளையில, பாடல் வேளையில, அது இவ்வளவு நாள் இல்லாவிட்டாலும் வருகிற நாட்களில் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் அதிகமாய் கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. அவர் நோக்கி கூப்பிட்டு கொண்டு இருங்கள். ஆண்டவர் சொல்கிறாரு, நான் ஒரு ஆதரவாக இருப்பேன். முடியாத பிரச்சனை, நடக்காத காரியம், தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறேன், முடியாத பிரச்சனை, நடக்காத காரியம், முடியாது, இனி வாய்ப்பே இல்லை என்று கலங்கி இருப்பாய் என்றால் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு அந்த காரியத்தில் உனக்கு ஆதரவாக இருப்பேன். வேதத்தில் வாசிக்கிறோம், வேதத்தில் தேவனை நோக்கி கூப்பிட்ட ஜனங்கள் ஒருவர் வெட்கப்பட்டு போனது கிடையாது. எரியோவின் வீதியிலே பிச்சைக்கார் உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். பர்த்திமேயு, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று அவன் கூப்பிட்டான். அவன் வெட்கப்பட்டு போகவில்லை. இயேசு அவனுக்காக நின்றார், அவனை ஆதரவுப்படுத்தினார், அவனுடைய கண்களை வெளிச்சத்தை கட்டளையிட்டார். உன் வாழ்க்கை இருள் காணப்படுகிறதா, நீ அவரை கூப்பிட்டு பாரு, உனக்கு அவர் ஆதரவாயிருப்பார். அல்லேலூயா. நம்ம கூப்பிட மாட்டேங்கிறோமே, எவ்வளவு நாட்களை வீணாக்கி விட்டோம்ல தேவ பிள்ளைகளே. இந்த ஒரு நாள் அதிகமாக ஜெபம் பண்ணுங்க, அதிகமாக ஜெபிங்கள். குடும்பமாய் இரவு 8 மணி முதல் 9 மணி வரை நம்முடைய சபையின் ஜெப நேரம் என்று வைத்திருக்கிறேன். ஜெபிங்கள், ஜெபிங்கள், ஜெபிங்கள். எந்த காரியத்தில் ஆதரவு இல்லையோ அதை கர்த்தர் ஆதரவை கட்டிடுவாராக. அல்லேலூயா. 1 ஆலயத்துக்கு போனோம். 2வது நானோ அவர் நோக்கி கூப்பிட்டேன். 3வது பாருங்க, அருமையான வசனம் 17 வசனத்தில், அந்தி சந்தி மத்தியான வேளையிலும் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன். எப்போ? அப்சலோமுக்கு பயந்து, அகித்தோப்பேலுக்கு பயந்து நடுங்கிற நாட்டில் சொல்றாரு தாவீது. சங்கீதக்காரன் தாவீது 57 சொல்கிறாரு, நான் அந்தி சந்தி மத்தியான வேளையில் எனக்கு பாடுவட்டும், பிரச்சனை வட்டும், உபத்திரம் வரட்டும், குறை வட்டும், சோதனை வட்டும், வியாதி வட்டும், கண்ணீர் வட்டும், கவலை வரட்டும், அதுக்காக ஜபத்தை குறைக்க மாட்டேன், அவர் நோக்கி கூப்பிடுறதை குறைக்க மாட்டேன். நம்ம அநேகர் நெருக்க வரும்பொழுது ஜபத்தை குறைத்து விடுகிறோமே தேவ பிள்ளைகளே. இந்த மாதம் ஆண்டவர் சொல்றாரு, கடவுள் ஆதரவு இல்லாமல் காணப்பட்டிருப்பீர்கள் என்றால் இந்த மாதத்துடைய முதல் நாளே முடிவு பண்ணுங்க. ஏதோ ஒரு வேலை, ஏதோ கடமைக்காக காலை 5 ஜெபம் பண்ணிடுவேன், இரவு தூங்கும்போது ஜெபம் பண்ணுவேன், சாப்பிடுவோம் ஜெபம் இல்லாதபடிக்கு அந்தி சந்தி மதியானம் மாத்திரமல்ல, தாவீது 7 முறை சொல்லுகிறாரு. தானியேல் எருசலேமில் கதவு தர ஜெபித்து கொண்டு இருந்தார். வேதத்தில் வாசிக்கிறோம். அருமையான தேவஜனமே, ஜெபிங்கள், 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 ஜெபிங்கள். கர்த்தர் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாராக. அல்லேலூயா. நீங்கள் மாற்றத்தை காண்பீர்கள். இயேசு நாமத்தை சொல்லுகிறேன், நீங்கள் மாற்றத்தை காண்பீர்கள், ஒரு வித்தியாசத்தை காண்பீர்கள். எந்த பகுதியில், எந்த காரியத்தில், யார் நிமித்தமாக, எந்த சூழ்நிலை நிமித்தமாக உனக்கு ஆதரவு இல்லையோ அந்த சூழ்நிலையில நீ அந்தி சந்தி மதியானம் என்று பாராதபடிக்கு நீ ஜெபித்து கொண்டே இருப்பாய் என்றால், அவர் நோக்கி கூப்பிட்டு கொண்டே இருப்பாய் என்றால், உன்னை கர்த்தர் சொல்றார், உன்னை ஆதரிப்பேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. சத்தமால சொல்லுங்களேன். நாம நேரம் வச்சு ஜெபம் பண்றோம், நல்லது. அது இப்படி பண்ணக்கூடாது. ஏதோ கொஞ்சம் ஜெபிக்கலாங்க என்று ஜெபிக்காதீங்க. பல மணி நேரம் ஜெபம் பண்ணுங்க. ஜெபத்தை தவிர அருமையான தேவ ஜனமே, என் ஆவிக்குரிய பிரியமான பிள்ளைகளே கவனிங்க, அதை தவிர என்னோட வாழ்க்கையில ஆதரவு செய்ய, கிரியை செய்யத்தக்க ஒரு ஆயுதம் ஒண்ணுமே கிடையாது. ஜெபந்தான் ஆயுதம். இந்த ஜெபித்து பாரு. அந்தி சந்தி மதியான வேளையிலே நான் தியானம் பண்ணி முறையிடுவேன். சும்மா உட்கார்ந்து ஜெபம் பண்ணுறது, தியானம் பண்றாரு தாவீது உட்கார்ந்து. ஈசாக்கு தியானித்தான் அல்லவா, அவனை கர்த்தர் விடவில்லை. வறட்சியான காலத்தில் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். நீ வேதத்தை எடுத்து தியானம் பண்ணு. அது இப்படி கூட சொல்ல, தியானம் என்றால் 1 சங்கீதக்காரன் தாவீது ஆலயத்துக்கு போனா, 2 சங்கீதக்காரன் தாவீது ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டான், 3 தியானம் என்ற வேத வசனத்தை வாசித்தான் என்று வைத்துக்கொள்வோமே. இது வாசித்து எப்போ சொல்ற காரியம் தானே, எப்போ சொல்ற காரியம் தான் ஐயா, அவன் எப்போ சொல்ற காரியம் தாம்மா, ஆனால் செய்வது கிடையாது. செய்வோம். இந்த 120 நாட்டில் கடந்த வாரம் கூட சொன்னேன், நீங்கள் கஷ்டப்பட்டு பிரயாசப்பட்டு இருந்த லாக்டவுன் நாட்டில் பைபிளே முடிச்சிருக்கலாம். உங்களோட பிள்ளை சொல்லிக் கொடுங்க, வசனத்தை மனப்பாடம் பண்ணு, சங்கீத மனப்பாடம் பண்ணு, வேத வார்த்தை மனப்பாடம் சொல்லிக் கொடுங்க. கர்த்தர் அந்த பிள்ளைகளுக்கும் ஆதரவாக இருப்பார். வேதத்தை வாசிக்கிற உங்களுக்கும் ஆதரவாக இருப்பார். வேதத்தை தியானிக்கிற உங்களுக்கு கர்த்தர் ஆதரவாக இருப்பாராக. அல்லேலூயா. சத்தமா. எப்படி? அந்தி சந்தி மத்தியானம் குறைஞ்சபட்சம், அந்தி சந்தி மத்தியானம் குறைந்தபட்சம். அப்படி அல்ல, எவ்வளோ முடியுமோ தியானம் பண்ணுங்க, எவ்வளோ முடியுமோ ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆதரிப்பார். இந்த மாதம் முழுதும் கர்த்தர் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாராக.
நீ சோர்ந்து போன வேளையில் நீ இப்படி சொல்ற விசுவாசிங்க, எந்த காரியத்தில் நீ சோர்ந்து போயிருக்கிறாயோ அந்த காரியத்தில் கர்த்தர் ஒரு ஆறுதலான ஆதரவான நன்மையை உனக்காக செய்வாராக. அல்லேலூயா. நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க பாஸ்டர், நான் நினைச்சே பார்க்கல, இது நடக்கும் நினைக்கவே இல்லை, நடக்க வாய்ப்பே இல்லை நினைச்சேன். ஆனால் ஆண்டு சொல்றார், நீ ஆலயத்து மேல் வாஞ்சியா இருக்கும் பொழுது, நீ என்னை நோக்கி கூப்பிடும் பொழுது, என்னை தியானித்து அந்தி சந்தி மத்தியானம் என்று பல நேரங்கள் நோக்கி ஜெபிக்கும் பொழுது, எந்த காரியம் ஆதரவு நினைத்தியோ அந்த காரியத்தில் உன் தேவனாகி நான் உனக்கு ஆதரவை கட்டளையிடுவேன். அல்லேலூயா. கடைசி ஒரே ஒரு பகுதி வாசிக்க போகிறோம். அதே நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனத்துடைய 22 வசனத்துக்கு முன்பகுதி, கர்த்தர் மேலே உன் பாரத்தை வைத்து விடு. அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. நான் பிரச்சனை யாரையாட்டோ போய் சொல்கிறோம், ஏதோ பேசுகிறோம், யாரையாட்டோ போகிறோம், யாரோ ஆதரவு எதிர்பார்க்கிறோம். மனுஷனுடைய ஆதரவு பாருங்க, வசனம் சொல்லுது, மனுஷன் நம்பதி பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பட்டுதலாக இருப்பதே நலம் என்பதாகும். பிரபுக்களை நம்பதி பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பட்டுதலாக இருப்பது நலம் என்பதும் வசனம் சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, மனுஷனை நம்புவதை விட்டுவிடுங்கள், எண்ணப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம் என்று வேதம் சொல்லுகிறது. சந்தேகம் இல்லை. ஆனால் எந்த கிரி கர்த்தர் மனுஷன் மூலமாக தான் செய்வார். முடிவு மனுஷன் அவனையே சார்ந்து அவனை நம்பியிருக்க கூடாது. ஆனால் உன்னை கவனிங்க, நாம் சார்ந்திருக்க வேண்டிய ஒரு உண்டானால், நாம் நம்ப வேண்டிய ஒரு உண்டானால், நம்முடைய பாரத்தெல்லாம் போட வேண்டிய ஒரு உண்டானால் அவர் கர்த்தர் மாத்திரமே. லேலூயா. சத்தமா லேலூயா. பாரத் யார் மேலே வைங்க? நீங்க கர்த்தர் மேலே வைங்க. நீங்க இன்றைக்கு இந்த புதிய மாதம் 1ஆம் தேதி, இந்த ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி முதல் நாள், முதல் தேதி தானே உன் பாரத்தெல்லாம் ஒரு சமுதிர ஊற்று. ஆண்டவரே, இந்த காரியம் என்னால் முடியல ஆண்டவரே, என் பலத்துக்கு மிஞ்சி போய்விட்டது, என் ஞானத்துக்கு மிஞ்சி போய்விட்டது, நான் கண்ணீர் சிந்து சோர்ந்து போய்விட்டேன். கவலைப்படாத விசுவாசியே, அன்னால் ஊற்றி விட்டால் அவள் கர்த்தர் ஆதரவாக இருந்தார், நீ பாரத்தை ஒரு ஆண்டு மேலே வைத்து விடுவாய். ஆண்டவரே, உன் மேலே போட்டு விடுகிறேன். அழகா தீர்க்க சொல்றாரு, என் காரியங்களை உண்மையில நான் சாட்டி விட்டேன் என்பதாக. என் காட்டு உண்மையில சாட்டி, எனக்கு தெரியாது, இனிமேல் எனக்கு இது தெரியாது ஆண்டவரே, என்ன செய்யணும் தெரியாது, நீ தான் சொல்லி பாரு. ராக்காயா ஷாபாதா சொல்றாரு, நான் உனக்கு ஆதரவா இருப்பேன். அல்லேலூயா. ஐயா அம்மா பிரியமான சகோதர சகோதரியே, ஒரு லிமிட் வரைக்கும் தான் மனுஷனுக்கு. ஆண்டு சொல்ல, அவன் மனுஷன் அல்லவா என்று சொல்லுகிறார். நாம் ஒரு புழு அல்லவோ, நம் மண் அல்லவோ, நம் மனுஷன் அல்லவோ, ஒரு லிமிட்டுக்கு மேல் நம்மளால முடியாது. ஆனால் எந்த நிலைமையிலும் எல்லா சூழலும் நமக்கு ஆதரவாய்ந்து நம்ம விடுவிக்கத்தக்கவர் ஒரு உண்டானால் நம்முடைய இயேசுவாய் கர்த்தர் மாத்திரமே. அல்லேலூயா. இந்த ஆகஸ்ட் மாதத்திலே உனக்கு அவர் ஆதரவாய் இருப்பாராக. பக்கத்தை சொல்லுங்க, சந்தோஷமா சொல்லுங்க, மகிழ்ச்சியோடு சொல்லுங்க, இந்த நாட்களிலே கர்த்தர் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாராக. அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. சோர்ந்து போகிற நேரத்தில் 2 ஆதரவான வார்த்தைகள், ஆறுதலான வார்த்தை சொல்லும் பொழுது நமக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறது. இன்னைக்கு நான் சொல்லவில்லை, ஏதோ உறவினர் சொல்லவில்லை, யாரோ சொல்ல கர்த்தர் வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தராகி நானே உனக்கு நான் ஆதரவாக இருப்பேன் என்பதாக. நம்புறீங்களா நீங்க? ஆமனாமின்னு சொல்லுங்களேன். யார் மேலே பாரத்தை வைக்க போறீங்க? கர்த்தர் மேலே. அன்று சொல்றாரு, வீட்டு அறையில் போய் கதவை சாத்திக்கோ, அந்தரங்கத்தில் ஜெபம் பண்ணு. நீ எப்படி அந்தரங்கம் ஜெபம் பண்ணு, அந்தரங்கத்தில் உன் ஜெபத்தை கேட்கிற பரமபிதா வெளிரகமாக பதில் தருவார். அல்லேலூயா. நீ சொல்கிறேன், உன் பிரச்சனைய, உன்னோட பாடு, உன்னோட குறைவு, உன்னோட வியாதி, உன்னோட வியாகுலம் எதுவாக இருந்தாலும் அந்தரங்கத்தில் போனி நீ கூட்டது ஜெபம் பண்ணுறது ஓகே. அந்தரங்கத்தில் அளவென்றால் என்னுடைய அனுபவம் சொல்கிறேன். சில காரியங்கள் நெருக்கமானுக்கள் வரும்பொழுது நான் நடுராத்திரி ஜெபிக்கிற வழக்கம் உண்டு, என் தூக்கத்தை கேட்டு ஜெபிக்கிற வழக்கம் உண்டு. ஆனால் என்ன சொல்லுவேன், என்னென்ன காரியங்கள் அப்படி ஜெபித்தனோ அந்த எல்லா காரியத்திலும் கர்த்தர் எனக்கு ஆதரவாக இருந்தார். அல்லேலூயா. அப்ப என்ன அந்தரங்க ஜெபம், ஆண்டவரே இந்த நெருக்கம் தாங்க முடியல, இந்த பலவீனம் தாங்க முடியல, இந்த வேதனை தாங்க முடியல, எனக்கு ரொம்ப துக்கமா இருக்கு. யாராக பக்தன் பாடுவது போல, என்று மாறும் எந்த துயரம் என்றே மனமும்
எங்கையில் மாறாவின் கசப்பை மதுரமாக்கி என்று பக்தன் பாடுகிறார். ஆண்டவரே, மாறாவை போல இந்த காரியம் ஒரு கசப்பா இருக்கு, என்ன செய்வது? அந்தரங்கத்துல போ, உன் பாரத்தெல்லாம் ஒருவன் வைத்திரு, வெளியே சந்தோஷம் வா நீயே அன்னாலை போல. பின்பு பாரம் இருக்குமோ யோசிக்காத, வச்சிரு, வெளி வந்துரு. ஆண்டவர் சொல்றாரு, உன் காதுல உன் ஆவில சொல்லுவாரு, நான் உனக்கு ஆதரவாயிருக்கிறேன். அல்லேலூயா. ஆதரவு சும்மா இருக்க மாட்டாரு, பின்னால் சொல்றாரு, ஒருபோதும் தள்ளாட ஓட்டார். அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. நம்புறீங்களா? ஆமீன் சொல்லுங்க விசுவாசிகள், சத்தம் ஆமீன் சொல்லுங்க. வாக்குத்தத்தம் என்ன? அவர் உன்னை ஆதரிப்பார். அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. முதலாவதாக ஆலயத்தை நேசிங்கள், ஆலயத்தில் வாஞ்சி வைங்க. இரண்டாவதாக அவர் நோக்கு கூப்பிடுங்கள். மூன்றாவதாக வசனம் தியானிப்பது மாத்திரமல்ல, அந்தி சந்தி மதியானம் என்று பல மணி நேரம் ஜெபம் பண்ணுங்க. நான்காவதாக உங்கள் பாரத்தெல்லாம் ஆர்மன் வைத்திருங்க, அவர் உங்களை ஆதரிப்பார். அல்லேலூயா. சத்தம் அல்லேலூயா. எல்லாருமாய் கண்களை மூடி, பலம் இருக்கும் என்றால் முழங்கால் படியிட்டு கண்களை மூடி, ஆண்டவரே பொருத்தனை பண்ணுங்க. முதலாவதாக இந்த லாக்டவுன் முடிந்து ஆலயம் திறக்கும் பொழுது வாஞ்சியா குடும்பமாய் ஓடி வருவோம் ஆண்டவரே. இரண்டாவதாக என் எல்லா சூழலிலும் உண்மையே நோக்கி கூப்பிடுவேன் ஆண்டவரே. மூன்றாவதாக அந்தி சந்தி மத்தியான வேலைன்றல்ல, எப்பெல்லாம் முடியுமோ அப்பெல்லாம் ஜெபிப்பேன், ஒரு வேதத்தை நான் தியானிப்பேன் ஆண்டவரே. நான்காவதாக என் பாரத்தெல்லாம் மேலே வைக்கிற ஆண்டவரே, எனக்கு ஆதரவாயிருப்பீர். அராலாதீரல சபரபலம் ரபலபதி ரபலம். நீதிமான் தள்ளாட விடமாட்டா, நித்தமும் காத்து நடத்திடுவா. நீதிமான் தள்ளாட விடமாட்டா, நித்தமும் காத்து நடத்திடுவா. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். சொல்லுவோம் எல்லாருமாய். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நம்மை காக்கும் தேவனவர், நமது நிழலாய் இருக்கின்றவர். சொல்லுவோம். நம்மை காக்கும் தேவனவர், நமது நிழலாய் இருக்கின்றவர். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், எல்லாரும் பாடுவோம், அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார். நல்ல விசுவாசத்தோட நம்பிக்கையோட அந்நிய பாஷையில் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு. நல்ல கரம் தட்டி அவரை ஆதரிப்பார், உனக்கு அதிசயம் செய்வார், அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து கலங்கி தவிக்காதே, அவரை உன்னை ஆதரிப்பார், அவரை உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நல்ல கரத்தடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. சத்தம் அல்லேலூயா. அவர் நம்மை ஆதரிப்பாராக. ஆண்டவரே, நம்முடைய ஆலயத்தை நேசிப்பேன், வாஞ்சி வைப்பேன், உம்மை நோக்கி நான் கூப்பிடுவேன். அந்தி சந்தி மத்தியானத்திலே நான் தியானம் பண்ணி சுமந்து ஜெபிப்பேன். என் பாரத்தில் வைத்துடன் சொல்லுகிறவர்கள் ஒரு வலது கரங்களை வானத்திலா உயர்த்தி பரலோக இயேசு நாமத்தாலே இந்த 8வது மாதத்தில் உங்களுடைய கரம் பிள்ளையோடு கூட இருப்பதாக ஜெபிக்கிறப்பா, ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அவருடைய ஆதரிப்பான வார்த்தையின்படியே ஜனத்தை ஆதரிப்பிறான் ஜெபிக்கிறேன். அருமையான ஜனங்கள் உங்களுடைய ஆலயத்தை நேசிக்க, நாங்கள் உங்களுடைய ஆலயத்தை நேசிக்க, உங்களை நோக்கி அதிகமாக கூப்பிட, அந்தி சந்தி மதியானம் பல மணி நேரம் ஜெபிக்க, நம்முடைய வேத வசனங்களை தியானிக்க
என் பாரத்தை அவன் மேலே போட்டு விட்டு ஆதரவு பெற்று உதவி செய்வராக. ஆனால் ஜனங்களுடைய குடும்பங்களிலே இந்த மாதம் குறைவே வரக்கூடாது, பலவீனல் வரக்கூடாது, சண்டைகள் வரக்கூடாது, சமாதான குறை வரக்கூடாது, வேதனை வரக்கூடாது, வியாகுலம் வரக்கூடாது. இந்த மாதம் முழுது போஷித்து நடத்துகிறான் ஜெபிக்கிறப்பா சோத்திரம். இந்த வாதை ஆண்டவர் உலகத்தை விட்டு மாறுவதாக, என் பட்டணத்தில் மாறுவதாக, என் மாநிலத்தை ஆண்டவரே எங்கள் தேசத்துக்கு மாறுவதாக, விடுதலை தருவீராக. அந்த செய்தி கேட்டுக்கிறோம், கடந்த நாடு செய்தி கேட்டோம். சீக்கிரமாக ஆலயத்தை ஆராதிக்க எனக்கு கிருபை பாராட்டி ஜெபிக்கிறப்பா. ஒவ்வொரு குடும்பத்திலும் அவர் இருக்கிற இடத்துல அவருடைய வீட்டிலே அவருடைய வல்லமை கடந்து செல்வதாக அவர் ஆதரவாக இருப்பீராக. இந்த மாதம் முழுவதும் ஆண்டவரே குறைவில்லாத நிறைவை தருவீராக. பரிபூர்ண கிருபை உண்டாக உதவிச்சராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இதை இணைந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமையோடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல பாலம் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யம் சமாதானமும் என்றும் சதா காலங்களிலும் கர்த்தர் வருவரை நம் அனைவரோடு கொடுத்து நம்மை ஆதரித்து ஆசிரிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. இந்த மாதத்துக்குரிய முதல் கை காணிக்கையும் தசமாக செலுத்த போகிறோம். காணிக்கை உயர்த்தி பிடிங்க வீட்டிலேருந்து ஒன்றுமாகவே. என் பரலோபிதா இயேசு நாமத்தாலே இந்த புதிய மாதத்தை படைக்க போகிற கை காணிக்கை ஜெபிக்கிறேன். ஜன ஆசு பல மடங்கு கத்திரிப்பு தருவீராக. அது மாத்திரமில்லை, இந்த மாத்திர தசமபாகத்தை கத்திர ஆசிரிப்பீராக. நீங்கள் தான் சொன்னீங்க தசமபாக காணி கொடுக்கும் பொழுது இடங்கொள்ளாமல் போட ஆசிரியர் சொல்லி அப்படியே கத்தை செய்வீரான் ஜெபிக்கிறேன். இது அங்கீகரித்து ஜன பல மடங்கு திருப்பி தாரும். ஜன வாழ்க்கை குறைவே காணப்படக்கூடாது. இந்த லாக்டவுன் நாட்களில் கத்த நிறைவு கட்டிடுறாங்க. ஏசு நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். ஆரவாரம் கேட்குதே, அதோ அதோ. ஆரவாரம் கேட்குதே அதோ அதோ, ஆரவாரம் கேட்குதே அதோ அதோ. ஆட்டுக்குட்டியின் பாட்டை காலம் அதில் தோணிக்குதே, ஆட்டுக்குட்டியின் பாட்டை காலம் அதில் தோணிக்குதே. அல்லேலூயா என்றார் துதிப்போமே, அல்லேலூயா என்றார் துதிப்போமே. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, கர்த்தர் நமக்கு ஆதரவாக இருப்பாராக. God bless you, God bless you, God bless you. Praise the Lord. தேவனே என் இயேசுவே நீரெல்லாம் பார்த்துக் கொள்வீர். என் தேவனே என் இயேசுவே